இந்த சன்ஸ்கார மிலன் அப்படின்றது பாபா சொல்றாரு எப்படி வந்து அந்த ராஸ் பண்ணும் பொழுது கிருஷ்ணரோட கோபிகைகள்லாம் ராஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒண்ணு போல ஸ்டெப் போடுவாங்க. அந்த மாதிரி எப்ப வந்து இந்த பிகேஸோட எண்ணங்கள், ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒத்து போகுதோ, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சன்ஸ்கார ஒத்திசைவு, சன்ஸ்கார மிலன் வந்து ஏற்படும் அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப நாம வந்து சன்ஸ்கார மிலனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய சன்ஸ்காரமும், மத்தவங்களுடைய சுபாவ சன்ஸ்காரம் 2மே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி கிடையாது. சிவபாபாவுடைய சன்ஸ்காரம் என்னவோ, அதுதான் வந்து என்னுடைய சன்ஸ்காரமா இருக்கணும். இப்ப என்னுடைய சன்ஸ்காரம் மத்தவங்களுடைய சன்ஸ்காரத்தோட ஒத்துப்போகணும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சில சமயம் வந்து பாபா முரளியில சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து இந்த நவகிரகங்கள் பார்த்திருப்பீங்க. கோவில்லலாம் வந்து வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகமோ, இன்னொரு கிரகமோ சந்திச்சுக்காது. வ வேற வேற டைரக்ஷன்ல நின்னுட்டு இருக்கும். ஒண்ணுத்துக்கும் ஒண்ணுத்துக்கு ஆகாத மாதிரி வேற வேற டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டீஸ் வந்து இருக்கு. அதுல சூரியன் இருக்கும், குரு இருக்கும், சனி இருக்கும். அந்த மாதிரி செவ்வாய், அந்த மாரி கிரகங்கள் வந்து இருக்கும். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்க தான் செய்யும். ஆனா, ஒண்ணோட ஒண்ணு வந்து பாத்துக்காது. ஒண்ணோட ஒண்ணு சந்திச்சுக்காது. ஆனா, எல்லாத்தையும் ஒண்ணா தான் இருக்கும். 9 கிரகங்களும் ஒரே மேடையில வச்சிருப்பாங்க. ஆனா, ஒண்ணு ஒண்ணு பாத்துக்காத மாரி. இப்ப இவங்க எல்லாரும் எப்போ ஒத்து போறாங்களோ, அதுக்கப்புறம் தான் உலகத்துல பரிவர்த்தனை வரும். இந்த பிகேஸ்ல கூட நம்ம தூரமா இருக்கிற பிகேஸ் மேல நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ், சிவபாவனை வந்து ஈஸியா வைக்க முடியும். நான் பிகேஸ் மேல தாராளமா வைக்கலாம். நான் பிகேஸ் பக்கத்திலே இருந்தா கூட சிவபாவனை வைக்கலாம். ஆனா இந்த பிகேஸும் பிகேஸுக்குள்ள வந்து இந்த சன்ஸ்கார ஒத்திசைவு வந்து தற்காலத்துல குறைவா இருக்கு. இது இப்படியே நீடிக்காது. கண்டிப்பா ஒரு நாள் வரும். எல்லாருமே எல்லாருடைய சுபாவ சன்ஸ்காரத்தோட அந்த ஒத்திசைவு கண்டிப்பா வந்து வரும். அப்ப அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றது ஏன்னா இப்போதைய காலகட்டத்துல சிலர் அப்படி இருக்காங்க. எல்லாரும் அப்படி இல்ல. ஒரு சிலரு. "நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது?" அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் வந்து இந்த சன்ஸ்கார மோதல் ஏற்படுது. இந்த சன்ஸ்கார மோதல் வந்து எப்போ வரும் அப்படின்னா, நம்ம கிளாஸ் கேட்கும்போதும் தெரியாது. யோகா பண்ணும்போது கூட நம்மளுக்குள்ள என்ன சன்ஸ்காரம் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. தாரணை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாபா சொல்ற ஞானத்தை தாரணையும் பண்றோம். ஆனா, இந்த சன்ஸ்கார மோதல் எப்ப வெளிப்படுது அப்படின்னா, சேவையில தான். சேவை பண்ணும் பொழுது தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து சேவையில தான் பேரும் புகழும் கிடைக்குது. சேவையில தான் சன்ஸ்கார மோதலும் ஏற்படுது. ஆக்சுவலா வந்து பாபா வந்து 4வது சப்ஜெக்ட்டா தான் சேவைய வச்சு இருக்கிறாரு. ஆனா, சிலர் வந்து வந்த புதுசுலயே சேவையில பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மத்த 3 சப்ஜெக்ட் வந்து குப்தமா இருக்கு இல்லையா? அது அவ்வளவா வெளியில தெரியறதில்ல. அதனால வெளியில தெரியிற சேவையில வந்து எடுத்த எடுப்புல ஈடுபடுவாங்க. அந்த மாரி ஈடுபடும் பொழுது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த சன்ஸ்கார மோதல் டக்கர்ன்னு சொல்வாரு பாபா. அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அந்த கருத்து வேறுபாடுகள தாங்கிக் கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தி இல்லாம போயிடும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து சிலரு பாபா விட்டு கூட போற அளவுக்கு போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து சுபாவ சன்ஸ்காரத்துல நடக்கக்கூடிய மோதல் தான். ஆனா இதே பிகேஸ் எல்லாரும் எப்ப ஒற்றுமையா இருந்து, எல்லாருடைய மனசுல ஒரே சங்கல்பம், இந்த உலக மாற்றத்தை பற்றி நினைக்கிறாங்களோ, அப்பதான் இந்த உலகத்த மாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுவரைக்கும் இப்படி மோதல்லயே எவ்வளோ நாளைக்கு போறது? நம்ம பக்கத்துல வந்துட்டோம். கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் நெருங்க போகுது. இன்னும் கூட நம்மளுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க? மத்தவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன? அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்து நெறைய பேருக்கு இல்ல. அதனால தான் இந்த சன்ஸ்கார மோதல் ஏற்படுது. அதனால தான் பாபா என்ன சொல்றாரு? ஸ்திதி தான் முக்கியம். அந்த ஸ்திதிய குறைச்சுட்டு நீங்க வந்து சேவை பண்றதுக்கு சேவையே பண்ணாம இருங்க. நான் கேட்கவே இல்லையே! நீங்க சேவை பண்ணணும் அப்டின்ட்டு. ஸ்திதிய பாருங்க. சேவை வந்து சிவ் பாபாவுடையது.
அவரு வந்து பொழுதுபோக்குக்கான சாதனமா தான் சேவைய குடுத்திருக்கிறாரு. மத்தபடி ஃபைனல் நம்ம வந்து தரம்ராஜ்புரிக்கு போறோம் அப்டின்னா, நீங்க எவ்ளோ சேவை பண்ணீங்க? எவ்ளோ பேர உருவாக்குனீங்க? எவ்ளோ இது பண்ணீங்க? எவ்ளோ கான்ஃபரன்ஸ் பண்ணீங்க? எவ்ளோ சென்டர உருவாக்குனீங்க? அல்லது எவ்ளோ கீதா பாடசாலை உருவாக்குனீங்கன்னு சத்தியமா தர்மராஜ் கேட்க மாட்டாரு. ஆத்மாவ கிளீன் பண்ணீங்களா? இதுதான் கேட்க போறாரு. நாம எத செய்யணுமோ அத விட்டுட்டு 4வது சப்ஜெக்ட்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட். அதுல எடுத்த எடுப்புல 4வது சப்ஜெக்ட் போகும்பொழுது தான், அந்த கருத்து வேறுபாடுகள தாங்க முடியாம போயிடுறது. அதனால இந்த சன்ஸ்கார ஒத்திசைவு வரணும்னா, அதுக்கு வந்து முதல்ல வந்து 1 நாள் கூட முரளி வந்து மிஸ் பண்ணக்கூடாது. 2வது வந்து அமிர்தவேளை யோகா, அதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம, இந்த சாயந்தர நேரத்துல ஒரு யோகா இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சன்ஸ்கார மோதல்ல இருந்து நாம விடுபட முடியும். அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? அத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். முக்கியமான சப்ஜெக்ட் கூட. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சன்ஸ்கார ஒத்திசைவு அப்படிங்கிறது. பார்க்கலாமா? இது வந்து நம்ம டெய்லி தான் கேட்டுட்டு இருக்கோம். அவ்யக்த இஷாரா. ஒவ்வொரு முரளி முடிக்கும்போது அந்த அவ்யக்த இஷாரா கேட்போம். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா இப்ப வந்து பார்க்க போறோம். சன்ஸ்கார ஒத்திசைவுக்காக சிவ பாபா சொன்ன மகா வாக்கியங்கள் அவ்யக்த முரளியிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அவ்யக்த இஷாரா. இத நாம இப்ப வந்து பார்க்கலாம். ஓம் சாந்தி. बाप दादा समय की समीपता प्रमाण अभी संस्कार मिलन की महारास देखना चाहते हैं பாப் தாதா சமயத்தின் அருகாமையில வந்துருச்சுல்ல இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட 88 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இப்ப வரக்கூடிய சிவராத்திரி வந்து 89வது சிவ ஜெயந்தி இப்ப இந்த மாதிரி ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்துல வரணும்னா, இந்த டைம்ல பிகேஸ் எல்லாருடைய கோஆப்பரேஷன் கண்டிப்பா கடவுளுக்கு தேவைப்படுகின்றது. அதுக்கு இந்த கோஆப்பரேஷன் எப்ப பண்ணுவோம்? சன்ஸ்காரம் ஒத்து போகணும். அப்பதான் கோஆப்பரேஷன். அனைவருடைய கோஆப்பரேஷன் மூலமாக இந்த உலகத்துல பரிவர்த்தனை கொண்டு வர போறோம். ஏற்கனவே அதுக்காக ஒரு ப்ரோகிராம் கூட நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அத வந்து ஒரு நல்ல பெட்டர் வேர்ல்டு கொண்டுட்டு வர்றதுக்காக எல்லாருடைய கோஆப்பரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமான ப்ரோகிராம்லாம் பண்ணியிருந்தோம். அதுல ஐநா சபையிலேருந்து கூட தாதி பிரகாஷ் மணி தாதிக்கு பிரைஸ்லாம் குடுத்திருந்தாங்க. அந்த ப்ரோகிராம்ல வந்து நெறைய வேல்யூஸ் பத்திலாம் சொல்லி பெரிய பெரிய ப்ரோகிராம் வந்து பண்ணோம். ஆனா கடவுள் சொல்றாரு, பிகேஎஸ் கோஆப்பரேஷன் இருந்தாலே உலகத்துல பரிவர்த்தனை வந்துரும் அப்படின்னு புது பாயிண்ட் சொல்றாரு. பழைய பாயிண்ட் தான். ஆனா நம்மளுக்கு இது புதுசா இருக்கு. பிகேஎஸ்க்குள்ள கோஆப்பரேஷன் வேணும் முதல்ல. ஒத்து போகணும். சன்ஸ்கார மிலன் ஏற்படணும். அப்பதான் வினாஷ் நடக்கும் அப்படின்னு பாபா வந்து சொல்றாரு. इसके लिए पहले स्वयं को एडजस्ट कर दूसरों से संस्कार मिलाने का दृढ़ संकल्प करो. இந்த சன்ஸ்காரத்தோட ஒத்து போகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தடுக்குது? இப்ப சப்போஸ் என்கிட்ட வந்து நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன். ஞானம், யோகம், தாரணை, சேவையில. ஆனா என்னைய வந்து ஒருத்தவங்க எக்ஸ் தப்பா சொல்றாங்க. இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்? அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும், விரோதம் வரும். நம்மள நம்மள பத்தி தெரியாம அவங்க எப்படி நம்மள இப்படிலாம் பேசலாம்? அப்படின்னு தோணுது இல்லையா? அப்ப அவங்க கிட்ட பேசணும்னு தோணாது. இப்ப நம்ம பேசாம விலகி போறோம் அப்படின்னா, அந்த யாரு எக்ஸ் வந்து உங்கள நெகட்டிவா பேசுனாங்களோ, அவங்க இன்னும் அதிகமா நெகட்டிவா பேசுவாங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம், எல்லார்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டீஸ்லாம் போட்டு தான் சேவை பண்ணணும். அப்ப அந்த எக்ஸ் வந்து சேவைக்கு கோஆப்பரேஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நாங்கலாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா, அவங்களுக்கு என்ன தடுக்குது? அவங்களோட ஈகோ தடுக்குது. நாம வந்து என்ன பண்ணணும்? அவங்களுடைய கோஆப்பரேஷன் ஏன்னா எல்லாருடைய கோஆப்பரேஷன் இருந்தா தான் சேவை பூர்த்தியாகும். ஏன்னா, இந்த சிவ பாபா என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, இந்த ஸ்பெஷாலிட்டீஸ்லாம் பிரிச்சு குடுத்து வச்சிருக்கிறாரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் ஒரு சேவையில பெர்ஃபெக்ஷன் வந்து வரும்.
ஒண்ணு வரலைன்னா கூட ஒருத்தவங்க மட்டும் கோஆப்பரேஷன் பண்ணலைன்னா கூட அது பெர்ஃபெக்ஷனோட முடியாது. அப்ப இப்ப நம்ம மேல மிஸ்டேக்கே கிடையாது. ஆனா ஒருத்தவங்க நம்மள நெகட்டிவா சொல்றாங்க. பிகேஸ்க்குள்ள தான். இது நான் பிகேஸ் பத்தி நான் பேசல. ஏன்னா நான் பிகேஸ மன்னிக்க தெரிஞ்ச நம்மளால பிகேஸ மன்னிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா சேவையும் நடக்கணும். இப்ப நம்ம மேல மிஸ்டேக் இல்ல. நம்மள ஒரு நெகட்டிவா சொல்லிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றது? நம்ம விலகி போக போக என்ன ஆகுது? பிரச்சனை பெருசா தான் ஆகுது. அவங்க இன்னும் என்ன பண்றாங்க? மத்தவங்கள கூட தூண்டி விடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணாதீங்க. அவங்களுக்கு கோஆப்பரேஷன் குடுக்காதீங்க. அப்படின்னு தூண்டி விடுறாங்க. இப்ப இந்த மாரி சமயத்துல நாம என்ன பண்ணுவோம்? ஒருத்தவங்க சேவையில சகயோகம் பண்ணாம இருக்கும் பொழுதே சேவை கம்ப்ளீட் ஆகல. அவங்க இன்னும் 2, 3 பேர சேவை பண்ணாதீங்கன்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க? டிஸ்சர்வீஸ் தான் ஆக்சுவலா இதெல்லாம். இப்ப நான் எப்படி நடந்துக்கிறது? இந்த மாரி நேரத்துல? நம்ம பிரகாஷ் மணிதாதி இருந்தாங்களே, ஆக்சுவலா எல்லா டெஸ்ட் பேப்பரையும் எல்லாருமே கிராஸ் பண்ணியிருக்காங்க. பிரம்மா, பாபா, மம்மாலேருந்து பிரகாஷ் மணிதாதி வரைக்கும் எல்லாருமே இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாரி நடந்திருக்கும்ல. தாதி சொல்றாங்க, "ஹார்மனி வரணும் அப்டின்னா, ஹார் மானி சாஹியே" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் வரணும் அப்டின்னா, நம்ம தோல்விய அந்த நேரத்துல ஒத்துக்கணும். நம்ம உண்மையிலே தப்பு செய்யல. ஆனா சாரி கேட்டுருங்க. சாரி நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டா, அந்த ஈகோ அதிகமா இருந்துட்டு கோஆப்பரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல ஒரு சிலர். அவங்க கிட்ட ஒரு விசேஷத்தா இருக்கு. அது சேவையில குடுக்க முடியாது அப்டின்றாங்க. நீங்க அவங்க கிட்ட சாரி கேளுங்க. என்னோட மிஸ்டேக் தான். அப்படின்னு சாரி கேட்டு பழிய நம்ம மேலயே போட்டுக்கோங்க. தாதி சொல்றாங்க. அது மாரி செஞ்சா என்ன நடக்கும்? அந்த அவங்களோட ஈகோ கொஞ்சம் தணியும். அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க என்ன நெனச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, ஏதோ போனா போது இவங்களுக்கு பண்ணணும். ஏதோ சாரி கேட்டாங்கல்ல, அதனால பண்றேன் அப்படின்னு நெனச்சுட்டு பண்ணுவாங்க. நீங்க அமைதியா இருங்க. ஒரு நாள் அவங்க ரியலைசேஷன் பண்ணுவாங்க. இல்ல கடைசி வரைக்குமே ரியலைசேஷன் பண்ணலன்னா கூட பரவால்ல. நம்மளோட ஏதோ ஒரு பிறவியோட கணக்கு செட்டில்மெண்ட்ன்னு நெனச்சுக்கோங்க. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். ஆக்சுவலா நீங்க செய்யாத தவறுக்காக சாரி கேட்கணும். அப்ப அந்த நல்லிணக்கம் வந்து பிகேஸ்குள்ள ஏற்படணும். இது வந்து ஒத்துக்குமா? நம்ம ஈகோ நம்மளுக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல. சட்டில்ல வச்சிருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈகோ இருக்கு. அது வந்து எதுக்கு? நான் செய்யாத தவறுக்கு நான் எதுக்கு சாரி கேட்கணும்? அந்த சேவை நடக்கலன்னா பரவால்ல. அதனால எனக்கு என்ன லாஸு? அப்படின்னு நாம நினைப்போம். இனிமே நான் சேவையே பண்ண மாட்டேன்னு கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனா, இதனால லாஸ் யாருக்குமே கிடையாது. ஆனா, பாபாவுடைய பிரத்யக்ஷத்த டிலே ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? எல்லாருடைய கோஆப்பரேஷன் இருந்தா மட்டும் தான் பாபா பிரத்யக்ஷம் ஆவாரு. ஏன்னா, ஒரு சின்ன கோஆப்பரேஷன் இல்லாட்டி கூட ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு மாலையில மாலையில 1 மணி மிஸ் ஆகுது. அந்த இடத்துல என்ன தெரியும்? அந்த கம்பியோ அல்லது கயிறோ இருக்கு. ருத்ராட்ச மாலைன்னு வச்சுக்கோங்க. 1 மணிய காணோம். அப்ப அது பூர்த்தியான மணியா, மாலையா சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப எல்லா பிகேஸும் ரெடி ஆகணும். எல்லாரும் அவங்கவங்களுடைய பெர்ஃபெக்ஷன் அவங்கவங்களுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த இடத்துல வந்து சேரணும் எல்லாருமே. அப்பதான் லாஸ்ட் சீன் பாபா பிரத்யக்ஷம் ஆவாரு. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவாரு. அப்ப அதுக்காக நான் என்னோட ஈகோவ முதல்ல வந்து என்ன பண்ணணும்? உடைக்கணும். அந்த சட்டில் ஈகோ இருக்குல்ல, அது சொல்ற பேச்ச கேட்கவே கேட்காது. அந்த அபிமானத்த இதுதான் வந்து பாபா சொல்றாரு. நான் அப்படிங்கிறத பலி குடுங்க அப்படின்னு சொல்றாரு. சிவனுக்காக நான் அப்படிங்கிறத பலி குடுக்கணும். நான் யார் தெரியுமா? என்ன பத்தி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட போய் நான் எப்படி பேசுறது? அந்த நான் வருது பார்த்தீங்களா? அந்த நான எனக்காக பலி குடுங்க அப்படின்னு சிவன் சொல்றார். இதுதான் வந்து பக்தி மார்க்கத்துல சிவராத்திரி அன்னைக்கு நார்த் இந்தியால என்ன செய்றாங்கன்னா, ஆட பலி குடுக்குறாங்க. ஏன்னா அத நான் சொல்லல மேன்னு. ஆக்சுவலா வந்து இந்த நான் அப்படிங்கிற அகங்காரம், ஈகோ இருக்கு. சட்டில் ஈகோ. அது வந்து நாம பலி குடுத்தோம்னா, மத்தவங்க நம்மள பார்த்து அவங்களும் பலி குடுப்பாங்க. பிரம்மா பாபாவுடைய ஸ்லோகன் வந்து என்னன்னா, "ஜோ கரம் மே கரூங்கா, முझे தேக் और करेंगे." நான் எந்த செயலை செய்கின்றேனோ, என்னை பார்த்து மற்றவர்கள் செய்யப் போறாங்க. அப்ப நான்றது ஃபர்ஸ்ட்டு பலி குடுங்க. அந்த நான் அப்படின்றத விட்டுருங்க. தோல்விய ஏத்துக்கோங்க. ஆனா நீங்க தவறு செய்யல. அது கடவுளுக்கு தெரியும். உங்க மனசாட்சிக்கு தெரியும்.
மத்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியலன்னா பரவால்ல. இந்த மாதிரி வந்தவங்கள்ல எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பிரகாஷ் மணிதாதி இருக்காங்க. பிரகாஷ் மணிதாதி சொல்றாங்கன்னா, அவங்க செஞ்சிருக்காங்க. செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம தோல்விய ஏத்துக்கிட்டோம். என்னோட மிஸ்டேக் தான். சாரி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உறவுகள்ல நல்லிணக்கம் வரும். இந்த மாதிரி நீங்க சாரி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றவங்களே டிஸ்டர்ப் பண்றத நிறுத்துவாங்க. அப்புறம் அவங்களுக்கும் ஒரு நாள் ரியலைசேஷனும் நடக்கும். நாம வந்து மன்னிக்காத வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்றது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நாம மன்னிக்கணும்னா, நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்ரீபாபாவோட ஸ்ரீமத் படி நடக்கிறோம் ஆக்சுவலா. மன்னிக்கிறது. அப்ப வந்து என்ன நடக்குது? நாம மன்னிச்சுட்டு மனசால, வார்த்தைகள்ல பணிவு. சாரி கேளுங்க, சாரி கேளுங்க. அந்த சட்டில் ஈகோ இருக்குல்ல, நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ எட்டி பார்க்கும். நான் எது கேட்கணும், அந்த ஈகோவ என்ன பண்ணணும்? பலி குடுக்கணும். சட்டில் ஈகோவ பலி குடுத்துட்டு, சாரி கேட்டுட்டு, நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரியலைசேஷன் மத்தவங்க பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம இதுதான் ஒரிஜினல் நியமப்படி நடக்கிறது. அந்த ஈகோவோட இருக்கும் பொழுது தான் சில சமயம் நம்ம வந்து குனிய மாட்டேங்குது மனசு. பாபா வந்து அப்படியே தேவதைகள் மாரி ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சுட்டாரு. கொஞ்சம் பணிவும் வேணும் அப்படின்றது வார்த்தைகள்ல முக்கியமா பணிவு வேணும். மனசுல ஸ்வமான்னு இருக்கணும். வார்த்தைகள்ல சப்யதா, நிர்மான்னு இருக்கணும். பணிவுத்தன்மை இருக்கணும். அது இல்லைனாலும், நான் அப்படிப்பட்ட ஆத்மா, நான் பணிவு நிறைஞ்ச ஆத்மா, எல்லாருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எல்லா குணங்களும் இருக்கு. நம்ம நெறைய குணங்கள யூஸே பண்ணாம இருக்கிறதுனால, அது வந்து துருப்பிடிச்சு போயிருக்கு. அதெல்லாம் இப்ப தட்டி வெளியில எடுக்கணும். எடுத்து நற்குணங்களை யூஸ் பண்ணணும். நடைமுறை வாழ்க்கையில. சின்ன சின்ன விஷயத்துல நல்ல நல்ல குணங்கள யூஸ் பண்ணும்பொழுது, நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி மத்தவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். இதுதான் சன்ஸ்காரம் இல்லன். பாபா வந்ததே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கறதுக்காக தான். நாம அத வாங்குறோம். மத்தவங்களுக்கு குடுக்கணும். அப்ப வந்து அந்த சேவையில கண்டிப்பா சக்சஸ் வந்து கிடைக்கும். ஆனா இது யாரோட சேவை? சிவபாபாவுடைய சேவை. அப்ப இந்த சேவையினுடைய பலன் இருக்கு பார்த்தீங்களா? பிளஸ்ஸோ மைனஸோ நல்லதும் கிடைக்கலாம். 4 நல்லது சொன்னாங்க, புகழ்ந்தாங்க அப்படின்னா, ஒரு 40 பேர் இகழவும் செய்வாங்க. சமர்ப்பணம் பண்ணிடணும். மனசுல வச்சுக்க கூடாது. அடிக்கடி இன்னைக்கு கூட வந்து பாபா முரளியில வந்து சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, "மன பாரங்களை என்னிடம் குடுத்துருங்க" அப்படின்னு கேட்கிறாரு. எப்பல்லாம் இந்த மாதிரி பாபா கேட்கிறாரோ, அந்த செகண்டே மனசுல இருக்கிற எல்லா பாரங்களையும் நம்ம குடுத்துட்டா வாங்கிடுவாரு. அப்பவே ஃப்ரீ ஆயிடும். இந்த சட்டில் ஈகோ தான் வந்து நெறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. அதையும் குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சன்ஸ்கார மிலன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நீங்க இந்த பிகே பரிவாரத்திட்ட நல்ல பேர் வாங்கி தான் ஆகணும். 3 சர்டிபிகேட் சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு நம்மளுடைய மனசாட்சி குடுக்குற சர்டிபிகேட். இப்ப எப்படி நீங்க வந்து இந்தியாவுக்கு வரீங்க, திருப்பி வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட், விசாலாம் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி அந்த கண்ட்ரில வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ப வந்து எங்க போப்போறோம்? வைகுண்டம். வைகுண்டத்துக்கு போகணும்னா 3 சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. பரந்தாமத்துக்கு மட்டும் போனோம்னா பிரச்சனை இல்ல. நாம மனசாட்சி சர்டிபிகேட் குடுத்தா கூட போதும். நம்ம தான் முக்தியிலிருந்து ஜீவன் முக்திக்கு மேல வரணும் இல்லையா? வைகுண்டது வரணுமா? வரக்கூடாதா? எல்லாருமே அதுக்காக தான் புருஷார்த்தமே பண்றோம். அப்ப 3 சர்டிபிகேட் வேணும். முதல் சர்டிபிகேட் மனசாட்சி. 2வது சர்டிபிகேட் ஸ்ரீபாபா குடுக்க மாட்டேன்ட்டாரு. 3வது தரேன்ட்டாரு. 2வது சர்டிபிகேட் இந்த பிராமண பரிவாரத்திட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல யார்ட்ட வேணாலும் சர்டிபிகேட் வாங்கிடலாம். ஆனா இந்த பிகேஸ் கிட்ட சர்டிபிகேட் வாங்குறது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க கிட்ட நீங்க சர்டிபிகேட் வாங்கணும். ஏன்னா எல்லாரும் கண்ணுல விளக்கெண்ணெய் வச்சு பார்ப்பாங்க. சர்டிபிகேட் எப்படி குடுப்பாங்க? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சன்ஸ்கார மிலன்னா பிகேஸ்ட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முக்கியமான சாதனம். மனசாட்சியும் நீ பண்ற புருஷார்த்தம்லாம் ஓகேன்னு சொல்லிடுச்சு. பிகேஸும் ஓகே சொல்லிட்டாங்க. அவ்வளதான். அடுத்த 3வது சர்டிபிகேட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால நாம வந்து பிகே பரிவாரத்திட்ட சர்டிபிகேட் வாங்கணும்னா, நம்மளுக்குள்ள நெறைய பரிவர்த்தனை கொண்டுட்டு வரணும். சுய பரிவர்த்தனை வரணும்.
அதுக்கப்புறம் தான் அந்த சம்ஸ்கார மிலன் வந்து ஏற்படும். இதுக்கு ஒரு முக்கியமான சக்தி என்ன அப்டின்னா, 4வது சக்தி. பவர் டூ அட்ஜஸ்ட். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மணி வந்து அந்த மணியோட இருக்க மாட்டேன். இந்த மணியோட இருக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அந்த பிகேஸோட நான் சேவை பண்ண மாட்டேன். என்ன வந்து தனியா விடுங்க. இல்லன்னா எனக்கு யார பிடிக்குமோ அந்த பிகேஸ் அனுப்புங்க. அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. இந்த பிகேஸோட நான் இருக்க மாட்டேன். அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்து ஆகணும். ஏன்னா, ஃபேமிலி இது. ஈஸ்வரிய ஃபேமிலி. ஈஸ்வரிய ஃபேமிலில அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்றது ரொம்ப அனுசரிச்சு போகணும். அவங்களோட ரோல புரிஞ்சுக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்பதான் வந்து அந்த சம்ஸ்கார மிலன் வந்து ஏற்படும். बाप दादा से तो मिलन मनाते हो लेकिन बड़े से बड़ा मिलन है आपस में संस्कारों का मिलन இப்ப நாம எல்லாரும் சிவபாபாவை சந்திக்கிறோம். ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கின்றன. இது ரொம்ப நல்ல விஷயம். கடவுளையே சந்திச்சிட்டோம். கடவுளோட சம்ஸ்காரமும் நம்ம சம்ஸ்காரமும் ஒத்து போகிறதுக்காக முயற்சி கூட பண்றோம். ஆனா இந்த கூட இருக்கிற பிகேஸ் இருக்காங்களே, இவங்க கிட்ட மட்டும் ஏன் நம்ம அது மாதிரி யோசிக்க கூட இல்ல. நாம அவங்களோட கூட ஒத்து போகணும் தானே! ஒத்து போகணுமா வேணாமா? சம்ஸ்காரம் இல்லன்னா என்ன அர்த்தம்? முதல்ல நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்து போகணும். जब ये संस्कार मिलन हो जाएगा, तब ஜெய் ஜெய்கார் ஹோகி. எப்பொழுது இந்த சம்ஸ்கார மிலன் ஏற்படுமோ, அதாவது பிகேஸும் ஒற்றுமையா இருக்கிறாங்கப்பா. அப்படின்னு எப்ப வந்து பாபாவே சர்டிஃபிகேட் குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் இப்ப பிகேஸ்லாம் வந்து சண்டையே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப சிநேகமா இருக்காங்க. யாருக்காவது ஒரு சேவைன்னு வந்துட்டாக்கா எல்லாரும் கோஆப்பரேஷனோட சேவை பண்றாங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட கிடையாது. மத்தவங்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. அவங்களுடைய மனசுல இருக்கிற விஷயங்களையும் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்துருச்சு. மத்தவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வந்துருச்சு. அப்படின்னா, கடவுள் வந்து சொல்றாரு, "அன்னைக்கு நான் பிரத்யக்ஷம் ஆவேன்" அப்படின்றாரு. இப்ப பாபா பிரத்யக்ஷம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பிகேஸ் வந்து ஒற்றுமை வந்து இல்ல. சன்ஸ்கார மோதல் தான் இருக்கு. இன்னும் சன்ஸ்கார மிலன் வரல. அது வராத வரைக்கும் நாம பிரத்யக்ஷம் ஆக மாட்டோம்ன்னு ஒரு முடிவோட தான் கடவுள் இருக்கிறாரு. इसके लिए मधुरता के गुण को धारण करो. இப்ப நாம வந்து எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒத்து போகணும். வேற வழி இல்ல. பாபா பிரத்யக்ஷம் ஆகணும்ன்றது எண்ணம் மட்டும் தான் எல்லா பிகேஸ்க்கும் இருக்கு. பாபா வந்து இந்த உலகத்துல இறைவன் யார் அப்படின்ற விஷயம் உலகம் முழுவதும் தெரிய வேண்டும். எல்லாரும் மனசுல அதுதான் ஆசையே. பாபா எப்படியாவது வெளியில வரணும். பாபா யாருன்னு உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாபா சொல்றாரு, நான் எப்படி தெரிவேன்? விதை எப்பவுமே குப்தமா தானே இருக்கும். அந்த இப்போ ஒரு மாம்பழத்தோட விதை இருக்கு. அது நம்ம வந்து சொல்றோம். இந்த இந்த விதைய பார்த்து மனுஷங்களுக்கு சிலர் பார்த்ததே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து தான் இந்த இனிமையான மாம்பழம் வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க நம்புவாங்களா? நம்புவாங்களா? அவங்க வந்து விதைய பார்த்தது இல்ல. ஆனா மாம்பழத்தோட டேஸ்ட் வந்து சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பழத்தையே அப்பதான் சாப்பிடுறாங்க. இந்த விதையிலேருந்து தான் வருது அப்படின்னா, இதுக்கு என்ன ப்ரூஃப் பிராக்டிகல் ப்ரூஃப் அப்படின்னா, அந்த மாமரத்த விதைய போட்டு வர வச்சு காட்டுறது தான் பிராக்டிகல் ப்ரூஃப். விதை பூமிக்கு வந்துட்டாரு. பிகேஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காரு. இந்த பிகேஸ் தான் பாபாவ பிரத்யக்ஷம் பண்ணணும். இதுக்கு பிராக்டிகல் ப்ரூஃப் என்ன அப்படின்னா, இனிமை தன்மையா பிகேஸ் மாறணும். நாக்குல குழந்தை பொறந்த உடனே ஓம்ன்னு எழுதுவாங்க. தேன்ல. எதுக்கு தேன்ல எழுதுறாங்கன்னா, நாக்குல இருந்து இனிமே இந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும்போது இனிமையான வார்த்தைகள் பேசணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாரி தேன்லலாம் எழுதுவாங்க. நம்ம என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகள்ல இனிமை, அந்த கசப்பு தன்மை வர்றதுனால தான் சன்ஸ்கார மோதல் வருது. சன்ஸ்கார மோதல் எப்படி காட்டுறோம்? கசப்பான வார்த்தைகள யூஸ் பண்றோம். மத்தவங்களோட கருத்துக்களை உடைக்கிறோம். மனசையும் உடைக்கிறோம் சேர்த்து. அப்ப எப்படி அவங்க கோஆப்பரேஷன் நம்மளுக்கு பண்ணுவாங்க? அதனால நாக்குல இனிமை தன்மை வரணும். வாயத் திறந்தா இனிமையான வார்த்தைகள், அன்பா, சிநேகமா பேசுங்க. இல்லையா, சைலன்ட்டா இருங்க. வேற எதுவுமே பேசலன்னா கூட பரவால்ல. பேசுனா இனிமையா பேசுங்க.
இதுதான் அந்த ஸ்வீட்னஸ். அப்ப விதை அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா விதை போய் பிரத்யக்ஷம் ஆகப் போறது கிடையாது. பழங்கள் தான். விதை என்ன விதைன்னு காட்டப் போகுது. அப்ப நான் வந்து இனிமையான வார்த்தைகள் பேசுறேன்னா, எந்த சிச்சுவேஷன்லயும் பகைவனிடம் கூட நான் இனிமையா பேசுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு துக்கம் குடுக்குறவங்களுக்கு கூட நம்ம நல்லது செய்றோம் அப்படின்னா, அப்ப இவங்களுக்கு இவங்களோட விதை வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? பாபா அப்படிதான் பிரத்யட்சமாகப் போறாரு. நம்மளுடைய செயல்கள். பாபா சொல்றாரு, "செஹரா அவுரிச்சலன்." உங்களோட முகம் மற்றும் நடத்தையின் மூலமா தான் கடவுள் பிரத்யட்சமாகப் போறாரு. ஏன்னா, அவரு குப்தமா தான் கடைசி வரைக்கும் இருக்கப் போறாரு. பிகேஸ் தான் கடவுள பிரத்யட்சம் பண்ணணும். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள்ல இனிமை தன்மை இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல நாம வந்து எமர்ஜ் பண்ணணும். சன்ஸ்கார மிலன் ஒத்துப்போகணும் அப்படின்னு நீங்க இனிமையா கேட்டு பாருங்க. அன்பா கேட்டு பாருங்க. சேவை பண்ணுவாங்க. கசப்பான வார்த்தைகள யூஸ் பண்ணி தான் சேவை வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. மத்தவங்க மனச உடைச்சு தான் சேவை வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சாஃப்ட்டா கூட சேவை பண்ண முடியும். இனிமையா கூட சேவை வாங்க முடியும். அதனால அந்த இனிமையான வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்துல என்ன வேணும்? ஏற்கனவே வெளி உலகத்துல அன்பு கிடையாது. வெளி உலகம் ட்ரையா இருக்கு. உங்களுக்கு சாதாரண அன்பு கிடைக்கல. ஈஸ்வரிய அன்பு கிடைச்சிருக்கு. இது அவங்களால நெனச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். இந்த ஈஸ்வரிய அன்பை எப்படி யூஸ் பண்றீங்க? வார்த்தைகள்ல என்ன பண்றீங்க? வைப்ரேஷன் என்ன பண்றீங்க? இது மூலமா தான் சிவன் வந்து பிரத்யக்ஷம் ஆகணும். அன்பே சிவம்னு சொன்னா பத்தாது. நம்ம அன்பா நடந்துக்கிறோமா? அப்பா அன்பு கடல். குழந்தை எப்படி இருக்கு? கசப்பா பேசுதுன்னா, இவங்க அப்பா ரொம்ப இனிமையானவர்ன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்களா? அதனால தான் பாபா இன்னும் பிரத்யக்ஷம் ஆகாம இருக்கிறாரு. இப்ப 1000 பேர் இனிமையா பேசிட்டோம். நான் ஒருத்தவங்க கசப்பா பேசினா என்ன தெரியப்போது? அப்படின்னு 1000 பேரும் நினைச்சிட்டு இருந்தா, இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் மாற வேண்டும். எனக்குள்ள பரிவர்த்தனை ஏற்பட வேண்டும். அந்த இனிமை தன்மைய நான் கொண்டுட்டு வரணும். என்னுடைய வார்த்தைகளால மத்தவங்க மனசு உடையக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகள நான் பேசணும். உடைஞ்ச மனச ஒட்ட வைக்கிறதா என்னோட வேலை. நல்லா இருக்கிற மனச உடைக்கிறது வேலை கிடையாது. கற்கள் வந்து உடைக்குதுல்ல கண்ணாடி. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து கண்ணாடி மாரி இருக்கு. ஏன்னா இந்த மோஸ்ட்லி இந்த பிகேஸ் நெறைய பேரு மெஜாரிட்டி சாதனா விட்டுட்டு சாதன் பின்னாடி போறாங்க. சாதனா, தபஸ்யா விட்டுட்டாங்க. சேவை பின்னாடி போயிட்டு இருக்காங்க. தியாகம், தபஸ்யா 3வது சப்ஜெக்ட் தான் சேவா. சேவையில தான் இவ்ளோ நடந்துட்டு இருக்கு. ஆனா யாருக்கு தியாகம், தபஸ்யா இருக்கோ, அவங்க வந்து இந்த இனிமை தன்மையோட அன்பா, பணிவா, சிநேகமா நம்ம தாதிங்கலாம் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த பிரம்மா, பாபா, மம்மாலாம் அவ்ளோ ஸ்வீட் நேச்சர். இது மாரிலாம் இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? இப்ப அவங்க இருக்கும்போதெல்லாம் இந்த பாபா பிரத்யக்ஷம் ஆவல. இனிமே தான் ஆகப் போறாரு. அப்ப நாம மாறலன்னா, நம்ம பாபாவ தலைகுனிய வச்சுடுவோம்ல. இது எவ்வளோ பெரிய தவறு. இப்ப பாருங்க, அது ரொம்ப ஸ்வீட் நேச்சர்ல இருந்தவங்கலாம் கிளம்பிட்டாங்க. தியாகம், தபஸ்யா விட்டுட்டு டைரக்ட் சேவையில நெறைய பேர் வந்திருக்கிறாங்க தான் இப்ப இருக்கிறாங்க. அதனால இப்போ அந்த சேவை பண்ணுங்க வேணான்னு சொல்லல. ஆனா அந்த தியாகம், தபஸ்யாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும் பொழுது, அந்த இனிமை தன்மை எங்க இருந்தது? அவங்களும் மனுஷங்க தானே! ஈவன் பிரம்மா, மம்மா, தாதிங்க எல்லாரும் மனுஷங்க தானே! அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்தத வெளில கொண்டு வந்துட்டாங்கல்ல. நம்ம அத பத்தி யோசிக்கவே இல்ல. நம்மளுக்குள்ள இருக்கு. அத ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? இருக்கிற விஷயத்த நல்ல நல்ல பாசிட்டிவ் நேச்சர்லாம் எத்தனை விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கு தெரியுமா? அத நடைமுறை வாழ்க்கையில யூஸ் பண்ணணும். நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் அன்பா பேசுங்க. மத்தவங்களோட சிச்சுவேஷன புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ ஒருத்தவங்க வந்து அ ரொம்ப மனநிலை புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ரேரா அப்படி இருப்பாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. ஒரு குழந்தை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, அவங்களுடைய மெயின் வந்து அந்த குழந்தை பின்னாடியே தான் இருக்கும். நல்ல நல்ல வளர்ச்சி அடைந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்க. நல்லா படிச்சு பெரிய ஆளா கூட ஆயிடுவாங்க. ஆனாலும் பேரண்ட்ஸோட புத்தியில வந்து அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை பின்னாடியே இருக்கும்.
நல்ல குழந்தைய கூட விட்டுருவாங்க. இந்த குழந்தை மேல தான் அதிகமான அன்பு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அது வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை. சரி. பிகேஸ்க்கு பிகேஸ்ல நல்ல பிகேஸ் இருக்காங்க. நியமப்படி நடக்கிறவங்க. அவங்க புத்தி நல்ல லைன் கிளியரா இருக்கு. ஸ்ரீபாபாவோட லிங்க் கரெக்ட்டா இருக்கு. அதனால எல்லா ஸ்ரீமத்த ஃபாலோ பண்றாங்க. சில குழந்தைங்க புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைங்க இருக்காங்க. லிங்க் கிடைக்கல பாபாகிட்ட. அதனால மனுஷங்களோட அன்புல மாட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மனிதர்களோட அன்புல மாட்றாங்க. கடவுளோட லிங்க் கிடைக்கல. ஏன்னா புத்தி லைன் கிளியரா இல்ல. புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? நாம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? இவ்ளோ வருஷம் பிகேவா இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது கூட தெரியாது. அப்படிதான் நாம பேசுவோம். இப்படி பேசும்போது என்ன ஆகுது? நம்ம நெகட்டிவ் எனர்ஜிய பரப்புறோம். பிகேஸ பத்தி நெகட்டிவ் சொன்னா, ஒரு வாணியில பாபா சொல்லியிருக்காரு, "தயவு செஞ்சு சாபம் குடுத்துறாதீங்க. சிவன் வரம் குடுக்கிறவர பக்தியில சிவன்ட்ட வரம் வாங்குவாங்க. அசுரர்களே பிரம்மாட்ட வரம் வாங்குவாங்க, சிவன்ட்ட வரம் வாங்குவாங்க. அப்புறம் ஆடாத ஆட்டம் இருக்காத விஷ்ணு வருவாரு. அந்த அசுரர்களை வதம் செய்றதுக்கு. ஒரு அவதாரம் எடுத்து வர வேண்டியதா இருக்கும். ஆனா, இந்த வரம் குடுத்தவங்க 2 பேர் தான். ஒண்ணு பிரம்மா, ஒருத்தர் வந்து சிவன். பக்தியில. இப்பவும் நம்ம கூடவே அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. சூக்ஷமமா பிரம்மா பாபாவும், சிவ் பாபாவும் நம்ம கூட இருக்கிறாங்க. வரம் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கடவுள் வரம் குடுக்குறாரு. நாம என்ன சொல்றோமோ அது நடக்கும். அப்படி ஒரு வரம் குடுத்திருக்கிறாரு. இவங்க மாறவே மாட்டாங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவங்க திருந்தாமலே போயிடுவாங்க கடைசி வரைக்கும். நம்மளுக்கு கடவுள் வரம் குடுக்குறாரு. நான் மத்தவங்களுக்கு சாபம் குடுக்குறேன். அப்புறம் எப்படி சன்ஸ்கார ஒற்றுமை வரும்? நான் சிவ் பாபாவுடைய சன்ஸ்காரமும், என்னுடைய சன்ஸ்காரமும் ஒத்து போகணும்ல. சிவ் பாபா எனக்கு வரம் குடுக்குறாரு. நான் மத்தவங்களுக்கு என்ன குடுக்கணும்? சாபம் குடுக்கணுமா? வரம் குடுக்கணுமா? அப்ப அந்த ஆத்மா மேல உண்மையான இரக்கம், கருணை, அன்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பாபாட்டருந்து அந்த தூய்மையினுடைய சக்திய வாங்கி குடுப்போம். அன்பினுடைய சக்தி, இறை அன்பு, ஈஸ்வரிய அன்பினுடைய சக்தியை வாங்கி குடுப்போம். வைப்ரேட் பண்ணுவோம். வேற எதுவுமே செய்ய வேணாம். இப்படி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இது சூக்ஷ்மமான சகயோகம் இது. வாய திறந்து சொன்னா இப்பலாம் யாரும் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சட்டில் ஈகோ இருக்குல்ல, அது வந்து தடுக்கும். "நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றது? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும்" அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? நீங்க எதுவும் சொல்ல முடியாது. ஆனா உங்களோட மனசுல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு, சுப பாவனை இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் வைப்ரேட் பண்ணுங்க. வைப்ரேஷன் வந்து ரீச் ஆகும். அந்த நீங்க பாட்டுன்னு இப்போ ஒருத்தவங்கள பாசிட்டிவா நினைக்கிறீங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் குடுக்குறீங்க. அவ்வளதான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குறீங்க. நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்க குடுக்க சிவ் பாபா நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அத படி அளக்குறாருன்னு சொல்லுவாங்க. சிவன் வந்து படி அளக்குறாரு. படி அளக்குறாருன்னா பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குறாரு. நீங்க குடுக்க குடுக்க உங்களுக்கு அதிகமாகும். அவங்க மாறுறாங்களா, மாறலையான்னு கூட ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். நாம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி குடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணுது, விதைச்சிருச்சு மாமரத்தோட விதைய. அது அது வந்து அவங்க அம்மாட்ட கேட்குது, "நான் விதைச்சுட்டேன். அது எவ்வளோ நாள் ஆகும் அது முளைச்சு வர்றதுக்கு?" "1 வாரம் ஆச்சு. இன்னும் முளைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "1 வாரத்துல முளைச்சிருக்குமே! நான் டெய்லி அந்த விதைய எடுத்து எடுத்து பார்க்குறேன். ஆனா அது முளைக்கவே இல்ல." அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுதாம். "நீ விதைச்சா ஒரு 4, 5 நாளாவது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறணும். ஒரு அட்லீஸ்ட் 2, 3 நாளாவது விட்டுறணும். டெய்லி ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு அது எடுத்து எடுத்து பாக்குதாம் அந்த விதைய. அந்த குழந்தை. 1 ஹவருக்கு ஒன்ஸ் எடுத்து பார்த்துட்டு திருப்பி வைக்குதாம். அப்ப அது விதை வந்து முளைக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாம கூட சுபபாவனை வைக்கிறோம். அது சுபபாவனை வேலை செய்யுதான்னு செக் வேற பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வேலை செய்யாது. கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா இந்த சுபபாவனை வேலை செய்றது ஸ்லோ மோஷன்ல தான் வேலை செய்யும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம நம்ம வேலை சுபபாவனை வைக்கிறது. ஆனா, உடனே அவங்க மாறிடுவாங்க. உடனே திருந்திருவாங்க. உடனே அவங்கள புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம வந்து சுபபாவனை வச்சுட்டு அப்படியே சைலன்ட்டா இருக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் விடவே கூடாது. சன்ஸ்காரத்துல நம்மளுக்குள்ள முதல்ல சுய பரிவர்த்தனை தான் மெயினு.
நம்மள பார்த்து தான் மத்தவங்க ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு கத்துக்கிறாங்க. நம்ம ஸ்டெப் சரியா இருக்கணும்ல. பிரம்மா பாபா ஸ்டெப் போட்டு காமிச்சிருக்கிறாரு. எப்படி போடணும் அப்படின்னு. ஃபாலோ ஃபாதர். அவர மாதிரி அவரும் அப்படிதான். எல்லார் மேலயும் பாசிட்டிவா நெனச்சாரு. அவர புரிஞ்சுக்கிட்டவங்க பாதி பேர்னா, அவரு கூட இருந்து புரிஞ்சுக்காதவங்களும் இருந்தாங்க. ஆனாலும் அவரு அவங்க மேல சுபபாவனை வச்சார்ல. அவரு யார்ட்டயாவது நெகட்டிவ பரப்புனாரா? இல்ல சொன்னாரா? யோசிச்சாரா? எதுவுமே இல்ல. மனசுல கூட அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. இந்த குழந்தை மாறிடுவாங்க. பாசிட்டிவ் திருஷ்டியில பார்த்தாரு. இதுதான் பிரம்மா பாபா செஞ்சாரு. அந்த 350 பேரும் அப்படியே 100 மார்க் வாங்குறவங்க கிடையாது. இப்ப எப்படி நம்ம கூட வெரைட்டி ஆத்மாக்கள பார்க்குறோமோ, அப்படிதான் பிரம்மா பாபா வாழ்ந்த பீரியட்லயும் வெரைட்டி ஆத்மாக்கள் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் பாபா பாசிட்டிவான இருக்கிறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாரு. நெகட்டிவ் பெர்சனாலிட்டி சப்போஸ் அவன் இருந்தா கூட, பாபா வந்து சிவ பாவனை மூலமா அவங்கள பாசிட்டிவ் பெர்சனாலிட்டியா மாத்தி இருக்கிறார். எல்லாமே பாபா வந்து அதுக்கு கொஞ்சம் சைலன்ஸ் பவர் வந்து தேவைப்படுறது. கொஞ்சம் அமைதியா இருக்கணும். உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நம்ம அந்த முயற்சிய வந்து கைவிடக்கூடாது. தொடர்ச்சியான ஒரு முயற்சி நம்மளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். जब हरे की नेचर बदलेगी तब आपके अव्यक्त फीचर्स बनेंगे. இப்ப நம்ம குல்சார் தாதி ஃபேஸ் பார்த்துருக்கோம்ல. எப்படி இருக்கும்? அப்படியே பாப் சமான். மம்மா எப்படி இருக்காங்க? இப்ப அந்த மாரி நாம கூட ஆகணுமா வேணாமா? அது எப்ப ஆகும்? நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து அவ்வியக்தமா இருக்கும் பொழுது. நம்ம முகம் தோற்றமே அவ்வியக்தமா மாறுமா? நம்ம பாசிட்டிவ் எண்ணங்கள்ல பாசிட்டிவ், கேட்கிற விஷயங்கள்ல பாசிட்டிவ், பார்க்குற விஷயங்கள்ல பாசிட்டிவ், பேசுற வார்த்தைகள்ல பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் பொழுது, நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் பாசிட்டிவா இருக்கும் பொழுது, ஃபேஸ் மாறுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. முகத் தோற்றமே மாறும். அவ்வியக்தமா மாறுமா. जैसे मिलन में हाथ मिलाते हैं, ये मिलन है संस्कार मिलन. அப்ப நாம வந்து ஒருத்தவங்கள ஒருத்தவங்க சந்திக்கிறோம் அப்படின்னா, ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம்ல, கை குடுப்போம். லௌகீகத்துல கை குடுப்பாங்க. அது மாதிரி ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களோட என்ன பண்ணணும்? சம்ஸ்கார மிலன் பண்ணணும். கை குடுக்க வேணாம். எண்ணங்கள் நம்ம எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கு. மத்த பிகேஸோட எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கு. எல்லாரும் பாசிட்டிவா ஆயிட்டாங்க. அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். अगर अगर सबके संस्कार एक समान हो जाएं, तो एक राज्य एक धर्म वाली दुनिया आ जाएगी. இப்ப நாம வந்து வேற்றுமை இல்ல, ஒற்றுமை பார்த்துட்டு இருக்கோம். நிறத்தால, இனத்தால, மதத்தால, நேஷனாலிட்டினால, மொழியால, ஆண், பெண் ஜெண்டரால பல விஷயங்கள்ல வேறுபட்டு இருக்கிறோம். எல்லாருமே வேற 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 தான் பிகேஸ் ஆக்கி வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, எல்லாரும் நாலேட்ஜ் புரிஞ்சுக்கிட்டாங்க. பாபா சொல்றத ஃபாலோ பண்றாங்க. மத்தபடி நெறைய வேற்றுமைகள் இருக்கு. தேகம் நினைக்கும் பொழுது. ஆத்மான்னு நினைக்கும் பொழுது, நம்ம எல்லாருமே ஒரு சிவபாபாவோட குழந்தைங்க. இல்லையா? அப்ப இந்த சோல் கான்ஷியஸ் தான் முதல் சம்ஸ்கார பரிவர்த்தனைக்கு ஆதாரம். ஆத்ம உணர்வு. அந்த தேக உணர்வுல இருந்து நம்ம விடுபட்டு ஆத்ம உணர்வுக்கு வரும் பொழுது தான், ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். ஆத்மாவுடைய சுய தர்மம் என்னது? பவித்ரதா, சுகம், சாந்தி. எல்லாரும் மனசும் வந்து அப்படியே அமைதியா இருக்கு. எல்லாரும் வந்து தூய்மையான உள்ளத்தோட பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் நினைக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க. பிகேஸ். இது மாதிரி ஒவ்வொரு பிகேவும் இருந்தா, ஒரே தர்மம் இதுதான். ஒரே ராஜ்யம் அப்படின்னா, ஆத்மாவுடைய ராஜ்யம், சுய ராஜ்ய அதிகாரி. இங்க ஆனாதான் உங்க விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். இங்க யாரு வந்து பவித்ரதா, சுகம், சாந்தியை தன்னுடைய தர்மமா கையாள்றாங்களோ, அவங்க தான் அங்க வருவாங்க. இப்ப இங்க நம்ம மனசால ஸ்வராஜ் அதிகாரி, அதுக்கப்புறம் ஆத்மீக தர்மத்துல நிலைச்சிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம். கடவுள் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்தாபனை ஆயிடும். நாம ரெடி ஆனா அது ரெடி ஆகும். அதுக்கும் நம்மளுக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ஷன் இருக்கு.
நான் மட்டும் பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப பிரம்ம பாபா வந்து 100 மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்கியிருக்காரு. போய் 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் பரந்தாமத்துக்கு போலயே. சூக்ஷ்ம உலகத்துல தான் இருக்கிறாரு. ஏன்? ஒருத்தர் மட்டும் வந்து சத்தியுகத்திலே ஆட்சி செய்ய முடியாதுல்ல. எல்லாரும் வேணும். அந்த ராஜ்யமே வேணும். அதுக்காக தான் அவர் வெயிட்டிங்ல இருக்கிறாரு. நாம என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? ஒருத்தவங்க நாம மட்டும் பாபா குழந்தை கிடையாது. உலகமே பாபா குழந்தை தான். நானும் பாபாட்டருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கணும். மத்தவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போய் சேரணும். அவங்களுடைய லெவலும் ஹையஸ்ட்டா ஆகணும். நான் மட்டும் தேவதை ஆகணும் அப்படி இல்ல. மத்தவங்களையும் தேவதையா உங்க கூட இருக்காங்கல்ல. அவங்கலாம் யாரு? பாபா வந்து அடிக்கடி சொல்லுவாரு. இந்த பிராமண பரிவாரத்திட்ட பாரு சர்டிஃபிகேட் வாங்குங்கன்னு. ஏன்னா, இந்த பிகே சோல்ஸ் இருக்காங்களே பிராமண பரிவாரம். இதுதான் உங்களுக்கு வந்து சத்தியுகத்திலேருந்து உங்க கூட வரப்போகுது. சிவபாபாவோட கிளம்பி போயிடுவாரு. ஃபர்ஸ்ட்டு 2 யுகத்தில மறைத்தல். அவரு வந்து அப்படியே சைலன்ட்டா இருப்பாரு. சிவனேன்னு உட்காந்துருவாரு பரந்தாமத்தில. இந்த பிகேஸோட தான் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். இப்ப யாரோட கனெக்ஷன்லாம் இருக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே சத்தியுகம், திரேதா யுகத்தில உங்க கனெக்ஷன்ல வரப்போறவங்க தான். உங்க கனெக்ஷன கொஞ்சம் சரி பண்ணுங்க. கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி குடுங்க. அப்படின்னு பாபா சொல்றாரு. जैसे होली पर लोग आपस में गले मिलते हैं, ऐसे ही यहाँ संस्कार मिलन ही मंगल मिलन है. ஹோலி கொண்டாடுவாங்க. முதல் நாள் வந்து எரிப்பாங்க பழசுலாம். இந்த போகி, பொங்கல் மாதிரி. போகி அன்னைக்கு எரிக்கிற மாதிரி ஹோலி அன்னைக்கு பழசுலாம் போட்டு எரிச்சுடுவாங்க. அடுத்த நாள் பொங்கல். அது மாதிரி இங்க அடுத்த நாள் வந்து ஹோலி. ஹோலியில கலர் பூசுவாங்க. இந்த கலர்ஸ்லாம் பூசுறாங்கல்ல, அப்ப வந்து எதிரி, நண்பன்லாம் பார்க்க மாட்டாங்க. யாரு எல்லாரும் சமம் தான். கலர் பூசும்போது. இவரு வந்து பல வருஷமா பேசாம இருப்பாங்க. ஆனா, அந்த ஹோலி அன்னைக்கு போய் கலர் பூசுவாங்க. அதுல வந்து ஒத்து போகுது. அவங்க வந்து எதிரி இவங்க. இவங்க என்னுடைய நண்பர்கள். இவங்க வந்து நம்மளுக்கு விரோதிகள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹோலி அன்னைக்கு கலர் பூசுவாங்க. அது காஸ்ட், ரிலிஜியன்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க லாங்குவேஜ் பார்க்க மாட்டாங்க. நேஷனாலிட்டி இருக்காது. எதுவும் இருக்காது. அன்பு மட்டும் தான் இருக்கும் மனசுல. அதுதான் கொண்டுட்டு வரதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஒரு நாள் மட்டும் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. வெளியில. மனசு எப்படின்னு தெரியல. ஆனா வெளியில கலர்ஸ்லாம் பூசிட்டு சந்தோஷமா அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பா இருக்கணும். நம்மள எதிரிகளே இருக்கக்கூடாது. எல்லாருமே நண்பர்கள் அப்படின்லாம். பாபா சொல்றாரு, இது டெய்லி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கடவுளோட விருப்பம் கூட அதுதாங்க. உலகமே ஒற்றுமையா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சரி அதெல்லாம் 2வது விஷயம். முதல்ல வந்து இந்த பிகேஸ் தான் அங்க கொண்டுட்டு போறாரு சத்தியுகத்துல. இந்த பிகேஸ்க்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கடவுளோட முக்கியமான ஒரு விருப்பம் என்னன்னா, முதல்ல பிகேஸ்க்குலாம் நாலேட்ஜ் நாலேட்ஜ் குடுத்துட்டாரு. எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. எல்லா சக்தி குடுத்திருக்கிறார். எல்லாம் குடுத்தாச்சு. ஆனா ஒருத்தவங்கள சண்டை போட்டுக்கிறதுக்காக இவ்ளோ குடுத்திருக்கிறாரு. அவங்க சேவை நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். யார் சேவையில யாரு ஹெல்ப் பண்றது? இந்த சேவை சிவனோட சேவை இது. மனுஷங்களோட சேவை கிடையாது. சரிங்களா? அவங்கள எனக்கு ஆகாது. அவங்க சேவையில நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்டின்னா, நீங்க யார பகச்சுக்கிறீங்க? யாரோட சேவையில ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதனால தான் முதல்ல இந்த தியாகம் தபஸ்யாவ கத்துக்கோங்க. தேக அபிமானத்த தியாகம் பண்ணுங்க. தபஸ் பண்ணுங்க. அந்த சக்தி வந்தா தான் சேவையில எல்லாரும் வந்து ஈஸ்வரனோட சேவை தாங்க பண்றாங்க. ஈஸ்வரன வெளிப்படுத்தக்கூடிய சேவையில தான் உலகமே ஈடுபட்டுட்டு இருக்கு. பிகேஸ். அதுல நீயா நானான்னு எதுக்கு? என்ன எடுத்துட்டு போறோம் போகும்போது? அதனால பாபா சொல்றாரு, நான் பிரத்யக்ஷம் ஆகாம இருக்கிறதுக்கே காரணம் பிகேஸ்க்குள்ள சம்ஸ்கார மிலன் வரல. அது எப்ப வருதோ அப்பதான் நான் பிரத்யக்ஷம் ஆவேன் அப்படின்னு சிவ பாபா சொல்றார். ஓப்பனா சொல்றாரு. கடவுளுக்கெல்லாம் இந்த மூடி மறைச்சு, ஐயோ! அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ! அதெல்லாம் அவருக்கு கிடையாது. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றாரு. நீங்க எப்போ பிகேஎஸ் மாறுறீங்களோ, அப்புறம் தான் நான் பிரத்யக்ஷம் ஆவேன். நான் வந்து நவகிரகம் மாரி தான் இருக்க போறேன். அப்படின்னு அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் இழுக்கலாம் அப்படின்றாரு. இழுக்கலாமா? ஆ யோசிச்சு பாருங்க.
அவரோட உண்மையான மன விருப்பம் என்ன? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் அன்பா இருக்கணும். எல்லாரும் சத்தியுகத்துக்கு வரணும். அ அதனால கொஞ்சம் உங்க கூட இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்க ஒரு நம்பர் 6, 6 இங்க போடுறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இது 6 தான். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 9ஆ தெரியுது. சரி ஏன் அவங்களுக்கு 9ஆ தெரியுது? நீங்க அங்க வந்து பாருங்க. அவங்க சிச்சுவேஷன் என்னன்னு பாருங்க. புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலை கைதின்னே பேரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அந்த ஸ்டேஜ்ல இருந்து பாருங்க. அங்க போய் பாருங்க. உங்களுக்கும் 9ஆ தான் அது தெரியும். இங்கேருந்து பார்த்தா தான் 6. மத்தவங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாபா எதிர்பார்க்கிற மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் குறையறதுனால தான் சிநேகம் குறையுது. சிநேகம் குறையறதுனால தான் சகயோகம் குறையுது. சகயோகம் குறையறதுனால தான் சேவைகள்லாம் அப்படியே நிக்குது. பாபா என்ன நெனச்சு அவர் ஆக்சுவலா வந்த சேவை எப்ப ஆரம்பிச்சது? 1950க்கு அப்புறம் தான் சேவை ஆரம்பிச்சது. அப்பனாச்சும் பாபா இருந்தாரு, பிரம்மா பாபா இருந்தாரு, மம்மா இருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணுன்னா 9 பேரு 9 ஆன்சர் இருக்கும். ஆனா இப்ப பெரியவங்க எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ ஒரே ஒரு தாதி ரத்தன்மணி தாதி மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கர்மா தீர்த்த நிலையில இருக்காங்க. இப்ப யாரு எக்கியத்த தாங்குறது? பாபா உங்க ஒவ்வொரு பிகேஸும் நம்பிட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் இல்ல, ஒரு சிலர். நீயா நானான்னு போட்டி போட்டி எங்க போய் முடியுது? ம். வேணாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கீழ விழுறாங்களா? இதான் ஒரு நல்ல சான்ஸ் தள்ளி விட்டுடலாம். அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. மேல தூக்கி விடுங்க. உங்க சகோதர ஆத்மான்னு பாருங்க. அ உங்க கூட பொறந்தவங்களா நெனச்சுக்கோங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்பிங் டெண்டன்சி வரணும். தவறுகளை மன்னிக்கக்கூடிய தன்மை வரணும். கடவுள்ட்ட கேட்கிறீங்களே, கடவுளே என்னோட தவறுகள்லாம் மன்னிச்சுடு. க்ஷமாக்கா சாகர்ன்னு சொல்றீங்க. மன்னிக்கிறதுல கடலா இருக்கிறாரு அப்படின்னு. கடலோட குழந்தை என்ன பண்ணணும்? மன்னிங்க. மன்னிப்போம், மறப்போம். ஆக்சுவலா அதுல நம்மளுக்கு தான் நன்மை இருக்கு. நம்ம மத்தவங்களுடைய தவறுகள மன்னிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமா மன்னிச்சுட்டீங்கன்னா, உண்மையிலேயே வேஸ்ட் தாட்ஸே வராது. இந்த வேஸ்ட் தாட்ஸ்க்கு முக்கியமான காரணம், நம்ம யாரெல்லாம் நம்மளுக்கு துக்கம் குடுத்தாங்களோ, இன்னும் மன்னிக்காம இருக்கிறது தான். வீணான எண்ணங்களுக்கு காரணமா இருக்கு. இந்த வீணான எண்ணங்கள சேர்த்து சேர்த்து வச்சு மனசு பாரமாக்கிக்கிறோம். அதான் இன்னைக்கு வரதானத்துல பாபா சொன்னாரு, "உங்க மன பாரங்கள என்ட்ட குடுத்துருங்க. ஃப்ரீ ஆயிடுங்க. ஃப்ரீ ஆயிடுங்க, லேசாயிடுங்க. அப்பதான் கண்ணு மணியில உட்கார வச்சு மேல கூட்டிட்டு போறோம். டைம் நெருங்கிடுச்சு. இப்ப பாபாவோட கண்மணியா உட்காரணும் நாம." சில பேர் சொல்றாங்க, "அது எல்லாம் வாய்ப்பே இல்ல பாபா. நான் சுட்டு போட்டா கூட நான் மறக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் அந்த வெறுப்போட, அ அல்லது கோவத்தோட, இல்ல பழி வாங்குற எண்ணத்தோட, யாருக்கு யாரு கோவப்படுறது? யாருக்கு யார் பழி வாங்குறது? யோசிச்சு பாருங்க. அ கடைசி வரைக்கும் அது இருந்துச்சுன்னா, அது தாகு. அது டைமண்ட்ல அது ஒரு கருப்பு இது மாரி தோஷமாயிடும் அது. தோஷம் இருக்கிற வைரத்த யூஸ் பண்ண மாட்டாங்க. நிர்தோஷ ஆத்மாக்கள் கடவுளுக்கு வேணும். மன்னிச்சுடுங்க. ஃப்ரீ ஆயிடுங்க. எல்லாரையும் மன்னிச்சுடுங்க. உங்களுக்கு துக்கம் குடுத்தவங்கள மன்னிச்சுடுங்க. மன்னிக்க முடியலையா? கடவுளுக்கு லெட்டர் எழுதுங்க. அடிக்கடி எழுதிட்டே இருங்க. அந்த மன்னிக்கக்கூடிய சக்திய எனக்கு குடு கடவுளே! அப்டின்ட்டு. மன்னிச்சுடுங்க. அப்பதான் மறக்க முடியும் பாஸ்ட். மன்னிச்சுட்டு மறந்துட்டீங்கன்னா, மனசு ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீ ஆயிட்டா நீங்க கடவுள நெனைக்கலாம். இல்லாட்டி நீங்க அந்த மனுஷங்கள தான் நெனைப்பீங்க. நம்மளுக்கு இப்டி துக்கம் குடுத்துட்டாங்களே! இப்டி கஷ்டம் குடுத்துட்டாங்களே! அப்டின்னு சொல்லிட்டு. விட்டுருங்க. விட்டு விட்டால் விலகிவிடும். உங்க லைஃப் உங்க கையில இருக்கு. அந்த ஒரு கிளி கிளைய பிடிச்சுட்டு, "கடவுளே என்ன காப்பாத்து. நான் பறக்கணும்னு நெனைக்கிறேன்." னு ரெக்கைலாம் முளைச்சிருச்சு. நல்லா பறக்க முடியும். ஆனா கிளைய பிடிச்சுக்கிட்டு என்ன காப்பாத்து, காப்பாத்துன்னா, "விட்டு விட்டால் விலகிவிடும்" அப்படின்னு சொல்றாரு. விட்டுருங்க. பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம பறக்காம இருக்கிறதுக்கு காரணம், மனசுல சுமைகள் இருக்கு. அந்த சுமைகளை என்னிடம் தாருங்கள்னு ஆஃபர் வேற பண்ணி,
இத விட வேற என்ன ஒரு வாய்ப்பு? யோசிச்சு பாருங்க. இந்த மாரிலாம் எப்பயாவது வானிலை கேட்கும்போது அவர் ஆஃபர் பண்றாருன்னா, கண்டிப்பா வாங்கிப்பாரு. இன்னைக்கே நைட்டு படுக்கறதுக்குள்ள லெட்டர் எழுதிருங்க. மன பாரங்களை ஒப்படைச்சுடுங்க. ஃப்ரீ ஆயிடுங்க. லேசாயிடுங்க. நீங்க பறங்க. 4 பேர பறக்க வைங்க. எல்லாரும் பிகேஸ் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படுறது கடவுள் தான். ஒரு ஃபேமிலில 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆயிடும். தலைவலி தான் வரும். ஆனா இந்த 4 பேரும் ஒற்றுமையா இருந்தாங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க 4 பேரும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்படுறது அவங்களோட பேரண்ட்ஸா தான் இருக்கும். அது மாதிரி கடவுள் கூட எதிர்பார்க்கிறாரு. பிகேஸும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம அம்மா வந்து பிரம்மா, அப்பா சிவாவா. தாய் தந்தையை சந்தோஷப்படுத்தணும்னா, உங்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். சன்ஸ்கார மிலன் வேணும். மன்னிக்க முடியாததை மன்னிச்சுடுங்க. எது எந்த விஷயம் மன்னிக்க முடியாதுன்னு இருக்கு? உங்களோட மிஸ்டேக் மட்டும் பாபாக்கு லெட்டர் எழுதுறீங்கல்ல, பாபா என்ன மன்னிச்சுடுன்னு கேட்கிறீங்கல்ல. அதே மாதிரி மத்தவங்களோட மிஸ்டேக்கையும் மன்னிச்சுடுங்க. மறந்துடுங்க. ஏதோ ஒரு பிறவி கடன்னு நெனச்சுக்கோங்க. ஃப்ரீ ஆயிடுங்க. சன்ஸ்கார மிலன் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு. நம்ம பண்ணியே ஆகணும். வேற வழி இல்ல. பாபா பிரத்யக்ஷம் ஆகணும்னா, சன்ஸ்கார மிலன் நடந்தே தீரும். நடக்க வைப்பாரு. கண்டிப்பா அவர் செய்வாரு. एक दो के संस्कारों को जान करके एक दो के स्नेह में एक दो से मिलजुल कर रहना है. அவங்க எப்படி, இவங்க அப்படின்னா, அவங்க அப்படிதான். புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க மூலமா சேவையும் வாங்கிக்கோங்க. சேவையும் செய்யுங்க. கோஆப்பரேஷன் இதுதான். கோஆப்பரேஷன் பண்ணணுமா வேணாமா? நாம நினைக்கிற மாரி எல்லாரும் இருப்பாங்களா? முதல்ல நாமளே சின்ன வயசுல எப்படி இருந்தோம்? அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருந்தோம்? அப்புறம் இப்ப எப்படி இருக்கிறோம்? நம்மளுக்குள்ளவே ஒரு மாற்றங்கள் இருக்கும் பொழுது, மனுஷங்க ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன? எல்லாரும் மாறுவாங்க. கண்டிப்பா மாறி தான் ஆகணும். எல்லாருக்குள்ளவும் அந்த விருப்பம் இருக்கு. சுய மாற்றம் அடையணும் அப்டின்ட்டு. நாம வந்து சில சமயம் அந்த சாபம் போடுறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு. அந்த சாபம் தான் போய் தடுக்குது. அவங்க மாறுறத சாபமா போய் தடுக்குது. அதனால தான் பிகேஸ் யாருக்கும் சாபம் குடுக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சுய மாற்றம் கண்டிப்பா வேணும். जैसे कोई से विशेष स्नेह होता है तो उनसे मिक्स हो जाते हो। जैसे ये ऐसा एक दो में मिक्स होने के लिए जितना ही knowledgeable उतना ही सरल स्वभाव वाले बनो। சில பேர் வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும். அவங்ககிட்ட நம்ம பேசுறது ஈஸியா இருக்கும். சரளமா பேசுவோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். ஆனா சிலர பார்த்தாலே பிடிக்காது. இப்ப விருப்பு, வெறுப்பு கடந்த நிலை வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு தாய் மக்கள். ஷிபாவோட குழந்தைங்க எல்லாருமே. இவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்காது அப்படின்னு ஒரு ராஜா சொல்லக்கூடாது. சத்தியுக ராஜா. கலியுக ராஜா சொல்லலாம். சத்தியுகத்துல ராஜா ஆகணும்னா, இவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்காது. இவங்களே எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் லக்ஷ்மி நாராயண் சொல்லக்கூடாது. அந்த மாரி போஸ்ட்டுக்கு வரணும்னு நெனைச்சா, விருப்பு, வெறுப்புல இருந்து விடுபடணும். எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கணும். அவர் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாரு. பிரஜைகளே தன்னுடைய குழந்தைங்களா ட்ரீட் பண்ணுவாங்க சத்தியுகத்துல. एक दो के स्नेही तब बनेंगे जबकि संस्कारम और संकल्पों को एक दो से मिलाएंगे. இப்ப நாம வந்து எல்லார்கிட்டயும் அன்பா எப்ப இருக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய சுபாவ சம்ஸ்காரம் ஒத்துப்போகணும். அப்பதானே அன்பா இருக்க முடியும். लेकिन ध्यान रहे आपकी स्थिति स्तुति के आधार पर नहीं हो. சில சமயம் வந்து பாபா பார்த்தது சொல்றாரு. யாராவது நம்மள வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க. நம்மள புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம மனசு அப்படியே பறக்குது. பலூன் பறக்குற மாதிரி. ஸ்திதி வந்து ஸ்துதியோட ஆதாரத்துல இருக்கு. அதாவது நம்மள புகழ்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்திதி ஹையஸ்ட்டா அப்படியே பறக்குது. மேல வருது. நெய் தோ டகுபக் ஹோத்தே ரஹேங்கே. ஆனா, ஊசி மாரி குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பறக்கிற பலூன்ல ஊசி குத்துனா என்ன ஆகும்? புஸ்ஸுன்னு ஆயிடும். அவ்வளோதான் வாடி அப்படியே வதங்கி சுருங்கி போயிடாது அந்த பலூனு. அந்த மாரி ஃபேஸு. புகழ்ந்தா அப்படியே மலர்ற ஃபேஸு. யாராவது இகழ்ந்தா உடனே என்ன ஆயிடுது?
அப்படியே மனசு உடைஞ்சே போயிடுது சில பேருக்கு. புகழ்ச்சி, இகழ்ச்சி 2 புகழ்ந்தா மலருது, இகழ்ந்தா அப்படியே சுருங்கி போயிடுது. அப்படி இருக்கலாமா? இருக்கலாமா? कई बच्चे जब कुछ करते हैं तो उसके फल की इच्छा रखते हैं. சில குழந்தைங்க இருக்கிறாங்க. நாம ஒண்ணு செய்றோம் அப்படின்னா, அது அதனுடைய பலன் மேல ஆசை வைக்கிறாங்க. ஒரு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். "நீ நல்லா சமைச்சீங்க" அப்படின்னு சொன்னா முகம் மலருது. "இதெல்லாம் ஒரு சாப்பாடா?" அப்படின்னா முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. மத்தவங்க என்ன சொல்றாங்க, அதனால என்னோட ஸ்திதி இருக்கு. என்ன பத்தி எனக்கு தெரியாதா? நாம தானே சமைச்சிருக்கோம். நான் நல்லா தானே செஞ்சேன். அவங்களுக்கு வந்து அது ரசிக்க தெரியல, சாப்பிட தெரியலன்றதுக்காக, இல்ல அவங்க மூடு வேற ஏதாவது இருக்கலாம். மூட் அவுட்ல வந்திருக்கலாம். சாப்பிட்டது அவங்க ஏதோ நெனச்சுட்டு சாப்ட்டுருப்பாங்க. அதனால அவங்க அத ரசிக்க தெரியல. அந்த இது வந்து நம்மள பாதிக்குது. பாதிக்கலாமா? பாதிக்குது. அ. இப்ப நாம வந்து அப்படியே முகம் வந்து அப்படியே சுருங்கி போயிடுது. அடுத்த ஆக்ஷன்ல அத நாம காட்டுறோம். ஏன்னா நாம அத துக்கத்த எடுத்துக்கிட்டோம். அத இன்னொரு இடத்துல காட்டுறோம். இல்லாட்டி அவங்ககிட்டயே காமிச்சுடுவோம். நாம வந்து எவ்ளோ எவ்ளோ பண்ணாலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அவங்ககிட்டயே காமிச்சிடுறோம். ஆனா வந்து பாபா என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? அந்த ஏன் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனநிலை ஆக்சுவலா சரியில்ல. அவங்க வந்து நல்ல நல்ல மனநிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? "சூப்பரா இருந்தது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவா சொல்றாங்கன்னா, அவங்க மனசுல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவா சொல்றாங்கன்னா, அவங்க டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. அவங்க எமோஷனலி டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த மாரி வார்த்தைகள விட்டுருக்கலாம். அவங்க எமோஷனலி டிஸ்டர்ப்டா இருந்தா, நாமளும் எமோஷனலி டிஸ்டர்ப் ஆயிடுவோமா? அ அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்த்துக்கிற பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஏன்னா, அந்த குழந்தை ஏதாவது ஏடாகூடமா கூட செய்யும். ஆனா, அத வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதுனால, அந்த குழந்தை எது செஞ்சாலும் அவங்களுக்கு அது தப்பாவே தெரியாது. ஏன்னா, இது புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை. அந்த மாதிரி அவங்க இப்போதைக்கு டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க அப்படின்னா, அதனால தான் அவங்க உங்கள புரிஞ்சுக்கல. திருப்பி நெகட்டிவா பேசுறாங்க. உங்கள இன்சல்ட் பண்றாங்க. உங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் அதே வெரைட்டி தான். அதே கேட்டகரி தான். இவங்க மனநிலை சரியில்லாத குழந்தைன்னு நெனச்சுக்கோங்க. அப்ப அவங்க மேல இரக்கம் வருமா? இல்லன்னா கோவம் வருமா? சண்டை போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. ஆனா அது புரிதல் வேணும். அந்த புரிதல் தான் இப்ப மிஸ் ஆகுது. அந்த புரிதல் இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? அவங்கள மன்னிச்சுடுவோம். அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் ஆக்சுவலா? பாபா என்ன சொல்லியிருக்காரு? சைலன்ட் ஆயிடுங்க. சைலன்ட் ஆயிட்டு நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேட் பண்ணணும். சுப பாவனை வைக்கணும். நாமளே வைப்ரேட் பண்ணலாம் அல்லது சிவ் பாபாட்ட சொல்லலாம். பாபா இந்த ஆத்மாவுக்கு மனசுக்கு அமைதி குடு. பாபா இந்த ஆத்மாவுக்கு குஷிய குடு. அது ஏதோ டென்ஷன்ல வந்திருப்பாங்க. இல்ல ஏதோ கவலையில வந்திருப்பாங்க. அத வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு வந்து நாம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் வந்து எப்ப வருதோ, அப்ப உண்மையிலேயே வந்து சொர்க்கத்த கொண்டுட்டு வந்துடலாம். உண்மையிலேயே தான். ஏன்னா ஒருத்தவங்க டிஸ்டர்ப் ஆனா அந்த ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆயிடுதுல்ல. அது காரணம் யாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. ஒருத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. சத்தியுகத்துல இதெல்லாம் நடக்கக்கூடாது. நீங்க சத்தியுகத்துல முதல்ல வரணும்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட இந்த புரிதல்ன்ற சப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா, ஃபேமிலி தான் சத்தியுகத்துல. பாதியிலலாம் பிரியிற ஃபேமிலி இல்ல. கடைசி வரைக்கும் கூட வரக்கூடிய ஃபேமிலி. அப்ப ஒத்து ஒத்துழைப்பு போகணும். அட்ஜஸ்ட்மென்ட் வேணும். சகிப்புத்தன்மை வேணும். இந்த குணங்கள்லாம் ரொம்ப தேவை. ஆ பவர் டூ அக்செப்ட் அதுதான் எல்லாத்தோட முக்கியமான ஒரு குணம் ஃபேமிலிக்கு வேணும். அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தை இப்படிதான். புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை தான். அதனால அது இப்படி பண்ணுது. அதனால அவங்களுக்கு அந்த குழந்தை மேல என்ன வராது? கோவம் வராது.
நாம என்ன நினைக்கிறோம், இந்த பிகே இவ்ளோ வருஷம் இருக்கிறாரு. இவரே இப்படி பண்ணலாமா? அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்துல அவரு புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைன்னு நெனச்சு பாருங்க. கோவம் வராது, வெறுப்பும் வராது, கருணை வரும். இன்னைக்கு உலகத்திற்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த குணங்கள் தான் ரொம்ப முக்கியம். கடவுள்ட்ட என்ன கேட்குறாங்க? கடவுளே என் மேல கருணை காட்டு, அருள் புரி, என்ன மன்னிச்சுடு, மெர்சி ஆன் மீ. இந்த மாரிலாம் கேட்குறாங்கல்ல கடவுள்ட்ட. அன்பு குடு. இதுதான் வேணும் மக்களுக்கு. உங்க நீங்க கூட ஒரு கோவில்ல இருப்பீங்கல்ல. ஏதாவது ஒரு இஷ்ட தேவியா இருப்பீங்கல்ல. உங்க பக்தர்கள் உங்ககிட்ட அது கேட்குறாங்க. நீங்க கூட இருக்கிறவங்களே மன்னிக்கலன்னா, உங்க பக்தர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? கூட இருக்கிறவங்க மேல கருணை இல்ல, ஈவு இரக்கமே இல்ல அப்படின்னா, உங்க பக்தர்களுக்கு எங்கேருந்து மேலேருந்து கொட்டுமா இரக்கம்? இருந்துச்சுன்னா முதல்ல உங்க ஃபேமிலில காட்டுங்க. இப்பவே சங்கமயுகத்துல காட்டுங்க. சத்தியுகம், திரேதாயுகத்திலயும் அந்த ஃபேமிலி சிஸ்டம் வரும். அடுத்து உங்க பக்தர்கள் உங்கள தேடி வந்து நிப்பாங்க கியூல. அவங்களுக்கும் குடுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஸ்டாக் எடுக்கிற டைம் இது. சங்கம யுகம். என்ன வேணுமோ பாபாட்ட இருந்து வாங்கிக்கோங்க. இப்பவே டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சுடுங்க. வருங்கால தேவதைகள், தேவதா அப்படின்னா தேனே வாலேன்னு பாபா சொல்றாரு. எல்லாருக்கும் நல்லது மட்டும் செய்யணும் தேவதைகளோட வேலை. நல்லதே செய்யணும். நல்லதே செய்யணும்னா, அதெல்லாம் சக்தி இருக்கணும்ல நம்மளுக்குள்ள. ஸ்டாக் இருக்கு. யூஸே பண்ணாம துருப்பிடிச்சு போயிருக்கு. உள்ள தூங்கிட்டு இருக்குது சிங்கம். அத கொஞ்சம் தட்டி வெளியில எழுப்புங்க. ஆழ்மன ஆற்றல்ல இல்லாத விஷயமே கிடையாது. எல்லாருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எல்லாமே இருக்கு. அத நாம முதல்ல வெளியில கொண்டுட்டு வரணும். அப்புறம் அத நடைமுறைப்படுத்த வேண்டும். स्तुति होती है तो स्थिति अच्छी रहती है। अगर कोई निंदा कर देता है तो निधन के बन जाते हैं. மேல இருந்து பாக்குறாரு. உங்கள யாராவது புகழ்ந்தா ஸ்திதி அப்படியே பறக்குது. ஃபேஸ் கூட நல்லா அழகா மலர்ந்த முகமா இருக்கு. ஆனா யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே அந்த ஸ்துதி இருக்கிற ஆதாரத்துல தான் ஸ்திதி நல்லா இருக்கு. ஆனா புகழ்ச்சிக்கு பதிலா இகழ்ச்சி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டீங்க? ரொம்ப பெருசா அப்படின்லாம் கேட்டுட்டாங்க. நான் பிகே கேட்கல. பிகே கேட்குறாங்க. அப்போ உங்க முகம் எப்படி போகுது? எப்படி போகுது? யோசிச்சு பாருங்க. நான் பிகேஸ் கேட்டா, இவங்க நான் பிகே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அத மன்னிக்கிறீங்க. ஆனா ஒரு பிகே சொல்றாருன்னா, அவர ஏன் மன்னிக்கக்கூடாது? ஏன்னா அந்த பிகே எமோஷனலி டிஸ்டர்பன்ஸ் அந்த நேரத்துல. நாம என்ன பண்ணக்கூடாது? அத எடுத்துக்க கூடாது. மன்னிக்கக்கூடிய குணம் கண்டிப்பா வரணும்னா, புரிஞ்சுக்கோங்க அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு. अपनी स्टेज को छोड़ एक दो से किनारा कर लेते हैं, लेकिन निंदा स्तुति में समान स्थिति रहे तो संस्कार टकराएंगे नहीं. அதனால நம்மள புகழ்றவங்க கிட்ட நம்ம நல்லா பேசுவோம். திட்டினாங்க, இகழ்றாங்க, எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த சைடு போகவே மாட்டோம். பாபா சொல்றாரு, புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டுத்தையுமே சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு வருதோ கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தான் ஸ்திர புருஷர்கள் அப்படின்னு. 2மே புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம், வெற்றி, தோல்வி எல்லாத்துலயும் யாரு ஈக்குவலான மனநிலையோட இருக்கிறாங்களோ, அவங்க அவங்க தான் அந்த அஷ்டரத்னத்துல வருவாங்க. எது நடந்தாலும் ஈக்குவாலிட்டி. இகழ்றாங்க அப்படின்றதால அவங்கள வெறுக்கக்கூடாது. புகழ்றாங்க அப்படின்றதுனால அப்படியே பரந்தாமத்திலேயே இருக்கக்கூடாது. இருக்கலாம். நல்ல விஷயம் தான் புகழ்ச்சின்றது. ஆனா புகழ்ச்சிய நீங்க சரண்டர் பண்ணீங்க கடவுளுக்கு. இது பாபா எல்லா புகழும் உனக்கே அப்படின்னு சரண்டர் பண்ணீங்கன்னா, இகழ்ச்சி நீங்க குடுக்காமலே அவர் வாங்கிடுவாரு. புகழும்போது அப்படி அப்படியே பறக்குது மனசு. பலூன் மாதிரி. எல்லா புகழ்ச்சியும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப இகழ்ச்சி நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்வாரா? சொல்ல மாட்டாரா? சிவன்னா சாதாரண ஆள் கிடையாது. எப்படி வேணாலும் பேசுவாரு. அதனால நீங்க புகழ்ச்சிய சரண்டர் பண்ணுங்க. இகழ்ச்சி தானா எடுத்துப்பாரு. உங்க மனசுல பாதிப்பு இருக்காது. பாதிப்பு இல்லன்னா, உங்கள இகழ்றவங்க கூட நல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க அத வாங்கிட்டீங்கன்னா, ரிட்டர்ன் குடுத்தே ஆவீங்க. ஒரு வார்த்தை சொன்னா 9 வார்த்தை வாயிலருந்து வருது. அதனால தான் சம்ஸ்கார டக்கர் நடக்குது. சம்ஸ்கார மோதல் எதனால நடக்குது?
புகழ்ச்சியை ஸ்வீகாரம் பண்ண நினைக்கிற மனசு இகழ்ச்சிய ஸ்வீகாரம் பண்ண மாட்டேங்குது. அது தாங்கவே முடியல. உடனே பதில் குடுக்குது. அது கொஞ்சம் மாத்தணும். அப்பதான் சம்ஸ்காரம் இல்லன்னு ஏற்படும். இன்னொன்னு மத்தவங்க இகழ்றாங்கன்னாலே, அவங்க வந்து ஒரு சூழ்நிலை கைதின்னு சொல்லலாம். அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி குடுக்குறாங்கன்னா, அது வாங்கி நம்ம மனச உடைச்சுக்கவும் கூடாது. அது திரும்பி ரிட்டர்னா பல மடங்கு ரிட்டர்ன் குடுக்கவும் கூடாது. ஏற்கனவே அவங்க வந்து வெந்த புண்ணு மாதிரி மனசு இருக்கு. ரிட்டர்ன் குடுத்தீங்கன்னா, அது வெந்த புண்ல வேல் பாய்ச்சினா மாதிரி. இன்னும் கஷ்டப்படுவாங்க. இன்னும் அவங்க தவறான வார்த்தைகள் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதனால சம்ஸ்கார மிலன் வரணும் அப்டின்னா, மத்தவங்களுடைய சூழ்நிலைய நாம வந்து புரிஞ்சுக்கணும். இவங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க? ஏன் இந்த மாரிலாம் பேசுறாங்க? அதெல்லாம் புரிஞ்சுகிட்டா, நாமளும் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். அவங்க மேல சுபபாவனை அவங்க மேல இரக்கம் தான் வரும் நம்மளுக்கு. संस्कार मिलाने के लिए जहाँ मालिक हो चलना है, वहाँ பாலக नहीं बनना है. எங்க வந்து நம்ம வந்து அம் எஜமானனா இருக்கணுமோ, அங்க வந்து குழந்தை ஆயிடக்கூடாது. எங்க குழந்தையா இருக்கணுமோ, அங்க குழந்தையா இருக்கணும். எங்க வந்து எஜமானனா இருக்கணுமோ, அங்க எஜமானனா இருக்கணும். மாத்தி இருக்கக்கூடாது. मन में जब कोई संकल्प उत्पन्न होता है, उसमें सच्चाई और सफाई चाहिए. எல்லாருடைய சம்ஸ்காரத்தோட ஒத்து போகணும்னா, முதல்ல நம்ம மனசுல தூய்மை இருக்கணும். பரிசுத்தமான உள்ளம் இருக்கணும். உண்மை இருக்கணும். இது வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன். நம்ம மனசுல கிளியரன்ஸ் இருந்ததுன்னா, நம்ம எல்லார்ட்டயும் ஒரே மாரி நம்மளுடைய விவகாரம் வந்து இருக்கும். अंदर में कोई भी भाव, स्वभाव, पुराने संस्कार கிச்சடா ना हो. மனசுல வந்து சுபாவம், சம்ஸ்காரம், பாஸ்ட் உடைய பழைய விஷயங்கள், பழைய சம்ஸ்காரம், குப்பை, கோலம் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள மறக்க முடியல அப்படின்னு மனசுல மூட்டை கட்டி வச்சிருக்கிறது, மனபாரங்கள். இதெல்லாம் இருந்தாக்கா சம்ஸ்காரம் இல்லன்னுலாம் ஒழுங்கா நடக்காது. எந்த மனசுல குப்பையும் இருக்கக்கூடாது. जो ऐसी सफाई वाला होगा, वही सच्चा होगा और जो सच्चा होगा, वो सबका प्रिय होगा. யாரோடைய மனசுல எந்த விதமான குப்பை, கூலம் இல்லாம, அங்க ஒரே உண்மை மட்டும் தான் இருக்கு. அங்க கடவுள் மட்டும் தான் இருக்கிறாரு அப்படின்னா, அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம ஜானகி இருக்காங்களே, பாபாவே ஜனக்குன்னு சொல்லுவாரு. பாபா ஜனக்குன்னா, நம்மளுக்குன்னா என்னமோ நம்மள சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தாதிய பிடிக்கும். ஏன் தாதிய பிடிக்குது? தாதி மனசுல ஒண்ணுமே கிடையாது. மனசு கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. அப்படிதான் வந்து அவங்கள எல்லாருக்குமே பிடிக்குதுல்ல. லோக் பசந்த். உலகத்திற்கே பிரியமானவர்களா தாதிலாம் இருந்தாங்க. நம்மள வந்து ஏன் வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னா, எங்கேயாவது நெகட்டிவ், வேஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணி அத கிளியரன்ஸ் பண்ணிடணும். மனசுல சச்சாய், சஃபாய், சுத்தம், நேர்மை, ஹானஸ்டி அப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்மளையும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா ஒண்ணு 5% விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரே அவரே சொல்லியிருக்கிறாரு சிவ பாபா. 5% வந்து பழைய பூர்வ ஜென்மத்தோட ஜென்ம கடனோட பொறந்திருக்கோம் நம்ம. பிறவி கடன். ஆனா அதையும் நாம அவங்ககிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த 5% கூட. ஆனா மேக்ஸிமம் அவரு 95% மார்க் வச்சு தான் போடப் போறாரு. அவரு ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பார்ல. அதுல பிகேஸ்ல 95% நீங்க சர்டிஃபிகேட் வாங்குனா கூட, அவரு 100% மார்க் போட்டுருவாரு. அதனால இந்த 5% பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா இந்த 5% கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த 100% என்ன பண்ணுவாங்க, மீதி 95% இருக்காங்கல்ல, அவங்கள கூட மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால நீங்க அந்த 5% நல்ல பேர் வாங்குங்க. உங்களுக்கு எதிரியே வேணாங்க அப்படின்றார். விஸ்வ மகாராஜா ஆகணும்னு வச்சுக்கோங்க. அவங்கள யாரும் வந்து இவங்க சரியில்லன்னு சொல்லக்கூடாது. லோக் பசந்த் ஆகணும். ஆனா அது உடனே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நம்மளுக்குள்ள வந்து நெறைய தபஸ்யா பவர் வேணும். தியாகம் நெறைய இருக்கணும். அது 2 ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். தியாகம், தபஸ்யா இருந்தா தான், நீங்க சேவை ஃபீல்டுல வரும்பொழுது எல்லாருடைய கோஆப்பரேஷன் வந்து கிடைக்கும். जब खुद अभी ईज़ी रहेंगे तो कार्य में ஈஸி ஹோங்கே. அவரு புருஷார்த் பி ஈஸி ஹோகே. அதனால நாம கூட கொஞ்சம் ஈஸி நேச்சர் இருக்கணும். அப்ப காரியம், புருஷார்த்தம் எல்லாமே ஈஸியா இருக்கும்.
बाप को प्रत्यक्ष करने के लिए विशेष दो बातों पर ध्यान में रखनी है। एक, सदा संस्कारों को मिलाने की यूनिटी। इसके लिए हर एक अपने को चेंज करें, सामान्य की शक्ति धारण करें. இப்ப பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுமா. ஒண்ணு சம்ஸ்கார மிலன். எல்லாரும் ஒண்ணு போல இருக்கணும். ஒத்திசைவு. சுபாவ சம்ஸ்காரத்தோட ஒத்திசைவு. அது ஒண்ணு. दूसरा का संस्कार भी शीतल हो जाएगा. நாம வந்து சமாளிக்க சக்தி அதுக்கு தாரணை பண்ணணும். எல்லாரோட சம்ஸ்காரத்தோட ஒத்து போகணும். இவங்கள எனக்கு பிடிக்காது, இவங்கள பிடிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பவர் டு அக்செப்ட். அவங்க இப்போ பாபா என்ன சொல்றாரு? "ஜோ ஹை ஜெய்சா ஹை, ஐசா ஹி ஸ்வீகார் கரூங்கா" அப்படின்னு சொல்றாரு. நான் யாரா இருக்கேன், எப்படிப்பட்டவனா இருக்கேன், அப்படியே கடவுள் வந்து ஸ்வீகாரம் பண்றாரு. நம்ம நம்ம கேரக்டர் அப்படியே ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு குடுக்க வேண்டியத நம்மளுக்கு குடுக்குறாரு. அது மாதிரி இந்த பவர் டு அக்செப்டன்ஸ், மாற்ற முடியாததை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பவர் டு அக்செப்ட் அந்த ஒரு சக்தி இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து மத்தவங்க சரி இவங்க இப்படிதானா? ஓகே. அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சேவைய வாங்கிக்கணும். சம்ஸ்கார டக்கர் பண்ணக்கூடாது. சம்ஸ்கார மிலன் பண்ணணும். அதுக்கு முக்கியமான சக்தி என்ன யூஸ் பண்ணணும்? முதல்ல பவர் टू एक्सेप्ट ஏற்றுக்கொள்ள வேண்டும். दूसरा संतुष्ट रहना है और सबको संतुष्ट करना है. ரெண்டாவது விஷயம் நானும் திருப்தியா இருக்கணும். மத்தவங்களையும் திருப்திப்படுத்தணும். ஒண்ணு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருடைய ரோலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது நானும் திருப்தியா இருக்கணும். மத்தவங்களையும் திருப்திப்படுத்தணும். जब ये दोनों बातें सदा ध्यान पर रहे तब बाप जो है जैसा है वैसा दिखाई दे और प्रत्यक्षता होगा. எப்ப இந்த 2 விஷயம் இருக்கோ அப்ப பாபா யாரா இருக்கிறாரு, எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வரும். பாபாவும் பிரத்யக்ஷம் ஆவாரு. 2 விஷயம். ஒண்ணு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். 2வது நானும் திருப்தியா இருக்கணும். கூடுமானவரை மற்றவர்களை திருப்திப்படுத்தணும் நானு. सदैव यही कोशिश करनी है कि मेरी चलन संकल्प वाणी हर कर्म सुखदायी हो. இன்னொன்னு வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம், இங்க சுகர்மா அப்படின்றது சங்கமயுகத்துல மட்டும்தான் பண்ணுவோம். சத்தியுகம் திரேதாயுகத்துல அகர்மா, துவாபரயுகம் கலியுகத்துல விகர்மா. சுகர்மான்றது சங்கமயுகம் மட்டும்தான். யாரு வந்து சோல் கான்சியஸ்ல இருந்துட்டு சிவ பாபா நினைவுல இருந்துட்டு பாக்குறாங்க, பேசுறாங்க, செய்யறாங்க, எல்லாமே சுகர்மாவா மாறும். இது வேற எந்த யுகத்திலயும் பண்ண முடியாது. இந்த சுகர்மாக்கு தான் புண்ணிய கணக்கு ஜாஸ்தி. புண்ணிய கர்மா, புண்ணிய கணக்குன்னு சொல்றோம்ல, அது சுகர்மாவால தான் கிரியேட் ஆகுது. यह है ब्राह्मण कुल की रीति. संस्कारों को मिलाने के लिए दिलों का मिलन करना पड़ेगा. முதல்ல என்னுடைய செயல் வந்து பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப பாசிட்டிவ் எனர்ஜி நான் குடுக்குறேன்னா, அப்ப என் கூட வந்து வர்றவங்க எல்லாருமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, சம்ஸ்கார மிலன் ஈஸியா வரும். சம்ஸ்கார ஒத்திசைவு வந்து எப்போ வரும்னா, அவங்க எல்லாம் எல்லாருமே எதிர்பார்க்கிறது பாசிட்டிவ் எனர்ஜிய தான். इसके लिए कुछ बुलाना पड़ेगा, कुछ मिटाना पड़ेगा, कुछ समाना पड़ेगा. இப்ப நம்மளுக்கு தெரியும் மத்தவங்களோட வீக்னஸ் தெரியும். அவங்க கிட்ட நான் அன்பா பேசணும்னு வச்சுக்கோங்க. எப்படி பேச முடியும்? நம்மளுக்கு தான் பளிச்சுன்னு தெரியுதுல்ல வீக்னஸு. அதனால பாபா சொல்றாரு, சில விஷயத்த மறந்துருங்க. முடிஞ்சா சில விஷயத்த அழிச்சிடுங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி. சில விஷயத்த என்ன பண்ணுங்க, முழுங்கிடுங்க. முழுங்கிடுங்க. ஜீரணம் பண்ண முடிஞ்சா. அவ்வளவுதான். நாம எதையும் பார்க்க வேணாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்மா சும்மா விடாது. கர்மா யாரையும் சும்மா விடாது. ஆனா நான் வந்து கடவுள்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னா, நான் கூட இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கியே ஆகணும். நம்ம அவங்க கர்மாவ நினைச்சு தானே நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம். எப்படி பேசுறது? அவங்க இப்படி இருக்காங்களே! இருந்துட்டு போட்டும். நீங்க பேசுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் முழுங்க வேண்டியதா முழுங்கிடுங்க. ஏதாவது ரப்பர் ஏதாவது இருந்தா போட்டு அழைச்சிடுனா அழைச்சிடுங்க. பாஸ்ட் நடந்து முடிஞ்ச விஷயங்கள்.
அவங்க உங்ககிட்ட என்ன பிஹேவ் பண்ணாங்க? என்ன நடந்துச்சு? முடிஞ்சா அழிச்சிடுங்க. டெலீட் பண்ணிடுங்க. ஃபைலே வேணாம் மனசுல. நம்ம போகும்போது எந்த ஃபைலும் வேணாம். துக்கத்தோட ஃபைல் கூட வேணாம். இவங்க ஒரு ஒரு ஆத்மா வந்து நெனச்சா அவங்க மனசு வேதனைப்படுது, துக்கப்படுதுன்னா, அந்த ஃபைல் கூட டெலீட் பண்ணிடுங்க. எதுவுமே வேணாம். அது ஒண்ணும் முடிஞ்சா முழுங்கிடுங்க எல்லாத்தையும். அம்மா மாதிரி. விட்டுருங்க. நம்ம வந்து புண்ணிய கர்மா மட்டும் தான் நம்ம கூட வரணுமே தவிர, பாஸ்ட் பாவ செயலோட ஒரு சின்ன டிராப் கூட வேணாம்.